என் பொண்டாட்டி காலையில் மூஞ்சி கூட கழுவாம எங்கடா திப்புன்னு ஓடுறான்னு பார்த்தா என் மாமியார் ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்கள பார்த்து 10 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அவங்க தூரத்தில் தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. என் பொண்டாட்டி பார்த்த உடனே சந்தோஷம் தாங்கலை, இங்கிருந்து ஓடி போயிட்டா. வந்த உடனே கொஞ்ச நேரம் பேசிட்டு என் பொண்டாட்டி டீ போட்டு குடித்தாங்க. என் மாமியார் ஊர்லேருந்து வந்தா என் பொண்டாட்டிக்கு சந்தோஷமே இல்லையோ எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஏன் தெரியுமா? ஊர்லேருந்து வரப்போ எனக்கு மீன், நண்டு, இறால் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சமைச்சு கொண்டு வருவாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அப்படி தான் இன்றைக்கி வரப்போ மீன் குழம்பு, மீன் வறுவல் இப்படி போட்டு செஞ்சு கொண்டு வந்தாங்க. அதை பார்த்த உடனே காலையிலே எனக்கு பசி எடுத்துருச்சுங்க. உண்மையை சொல்லணும்னா எங்கள் மாமியார் எங்கள் மேலே ரொம்ப பாசமாகவே இருப்பாங்க. என் பொண்டாட்டி காலையில் தோசை ஊற்றி கொடுக்குமான்னு கேட்டாங்க. என்னது மீன் குழம்புக்கு தோசையா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, ரைஸ் செஞ்சு கொடுன்னு சொன்னேன். உடனே என் பொண்டாட்டி காலையிலே சமைச்சு கொண்டு வந்தாங்க. நல்லா சாப்பிட்டோம், சும்மா சொல்லக்கூடாது, சூப்பராக இருந்துச்சு. என்னதான் நல்லா சாப்பிட்டாலும் என் மனசு ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சுங்க. ஏன்னா என் பொண்டாட்டி இன்றைக்கி ஊருக்கு போகிறா. அதை நினைக்கிறப்ப தான் என் மனசு ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. ஏன்னா அவள் இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா அவள் இல்லை. அவ்வளவு லவ். எங்களுக்கு கல்யாணம் 5 வருஷம் ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ வரைக்குமே அப்படி தான் இருக்கோம். ஃபேமிலிஸ், நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் மனைவி ஊருக்கு போனால் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களா இல்லை சந்தோஷமாக இருப்பீங்களா? பொய் சொல்லாமல் உண்மையாக கமெண்ட் பண்ணுங்கள். லேடிஸ் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லாமே கமெண்ட் படித்து பார்த்துட்டு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ ஃபேமிலிஸ்.